ஹாய், வெல்கம் பேக் டு பவி டிசைனர்ஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கோடு தாங்க நான் இன்றைக்கி வந்திருக்கேன். நான் வந்து இந்த வீடியோ ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு ஃபேமஸான பொட்டிக்லேருந்து ஒரு சாரீ வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேங்க. இது வந்து நான் டைரெக்டாக போய் தான் வாங்கியிருந்தேன். அவங்க சேலமில் எக்ஸ்போ பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் போய் பர்ச்சேஸ் பண்ணது தான் இந்த சாரீ. லக்ஷ்மி பொட்டிக்லேருந்து தாங்க நான் வாங்கியிருந்தேன். அவங்களோட நான் ரொம்ப நாள் லாங் டைம் வந்து அவங்கள நான் இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் ஆன்லைனில் அவங்ககிட்ட நான் இது வரைக்கும் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணதில்லை. டைரெக்டாக ஒரு அண்ணன் சொன்னோன்னே டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தாங்க போனேன். இது வந்து நான் சாரீ வாங்கிட்டு வந்த உடனே எடுத்த பிக்சர் தான், வீடியோஸ் தாங்க இது. இந்த சாரீ தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பிங்க் வித் க்ரீன். இதுதாங்க அதோட ப்ளவுஸு. க்ரீன் கலரில் ஃபுல்லாக வந்து டிசைன்ஸ் இருந்தது. ப்ளவுஸ்லேயே ப்ரொக்கேட் ப்ளவுஸ் மாதிரி இருந்தது. சாரியும் ஃபுல் லென்த் இருந்தது. ப்ளவுஸும் 1 மீட்டர் இருந்ததுங்க. இதுதான் வந்து ஜென்ரலாக சாரியோட ரிவ்யூ. இந்த வீடியோ இப்போ எதுக்காக போட்டிருக்கேன்னா, ஆஃப்டர் வாஷ் நான் வந்து சோப் லிக்விட்லாம் யூஸ் பண்ணி வாஷ் பண்ண அப்புறமும் இதே ஷைன் இருக்கா அப்படின்றது தாங்க நான் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னடா இந்த வீடியோ நம்ம எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸாக யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, இதில் கண்டிப்பாக இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே உங்களுக்கு பயனுள்ள மாதிரி ஒரு 4-5 டிப்ஸ் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் எந்த மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸை வந்து நான் வேர் பண்ணியிருக்கேன், அதில் என்னென்ன டிசைன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், எப்படி வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸை வந்து நம்ம ப்ரெஸோ பண்ணணும், கலர் போகாமல் இருக்கிறதுக்கு, ப்ளஸ் வந்து ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய டிப்ஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேங்க. இந்த சாரீ வந்து நான் ஆஃபர் ப்ரைஸில் தாங்க வாங்கினேன். 799 தான் வாங்கினேன். அதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 1299 அந்த மாதிரி ஏதோ இருந்ததுன்னு நினைக்கிறேங்க. எனக்கு வந்து இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த சாரீ ஓகேவாக தான் இருந்ததுன்னு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இப்போ இது வந்து ஆஃப்டர் வாஷிங்க. ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போய் முடிச்சுட்டு வந்த வாட்டி நான் சாரியை வாஷ் பண்ணி முடித்த வாட்டி இப்படி தாங்க இருந்தது. கொஞ்சம் கூட எந்த ஒரு கலர் அந்த மாதிரிலாம் எதுவுமே போகலைங்க. இப்போ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னாலே பாசிட்டிவாகவும் இருக்கும், நெகட்டிவாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் யூடியூப்பில் அவங்களோடது நிறைய நெகட்டிவ் நான் பார்த்துருக்கேங்க. அதனால தான் நான் உங்கள்கிட்ட ஆன்லைனில் பர்ச்சேஸே பண்ணலை. ஆனால் டைரெக்டாக வராங்கன்னொடனே போய் தான் பார்ப்போம் எப்படி தான் இருக்குது அப்படின்றதுக்காக தாங்க நான் போய் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த சாரீ ஓகேவாக இருந்தது, இந்த கலர் ஓகேவாக இருந்தது. ப்ளஸ் ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறமும் அதே ஷைன் அப்படியே இருந்ததுங்க. அதனால் எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறது முழுக்க என்னோட தனிப்பட்ட கருத்தை தாங்க நான் பதிவு பண்ணியிருக்கேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் வாங்கின ப்ராடக்ட் எப்படி இருந்தது அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். இதுக்கு வந்து நான் வந்து ஆரி ஒர்க் பண்ணியிருந்தேங்க. நானே தான் ஆரி ஒர்க் பண்ணியிருந்தேன். நானே தான் அது ஸ்டிச்சும் பண்ணியிருந்தேன். அதை வந்து நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்னோடய லாங் டைம் ஃபாலோவராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு குட்டி குட்டி டீட்டெயிலிங் அப்படின்றது ரொம்ப பிடிக்குங்க. அந்த மாதிரி தான் இதில் நிறைய குட்டி டீட்டெயிலிங் பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்கமிங் ப்ரைட் அப்படின்லாம் பிரைட்ஸ்மேடாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டிசைன்லாம் கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூனிக்காக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப அட் த சேம் டைமில் வந்து ரொம்ப கிராண்டாகவும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து இதில் வந்து போட் நெக் தாங்க வச்சுருக்கேன். பேக்கில் போட் நெக், அப்புறமா வந்துட்டு சென்டரில் கொஞ்சம் ஓப்பனாக வச்சுருக்கேங்க. அதில் ஹேங்கிங்ஸ் மாதிரியெல்லாம் தொங்க விட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஹேண்டு வந்து பஃப் ஸ்லீவ் மாதிரி ப்ளீட்டட் பஃப் மடித்து வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த ப்ளீட்டட் பஃப் வச்சுட்டு அதுக்கு கீழே இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேங்க. நல்லா ஹெவியாக ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். இது வந்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக நான் ரெடி பண்ணியிருந்தேன். இவ்வளோ யூஸ்வலாக இல்லாமல் கொஞ்சமாவது யூனிக்காக இருக்கணுங்கிறதுக்காக தேடி தேடி நிறையா விஷயங்கள் பண்ணேன் நான். ஹேங்கிங்ஸ் யூஸ்வலாக கைக்கு கீழே வைக்காமல் இந்த மாதிரி குட்டியாக ஒரு டிசைன் கொடுத்துட்டு அந்த டிசைனுக்கு கீழே ஹேங்கிங் வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணியிருந்தேங்க. ப்ளஸ் அதுக்கு மேலே ஒரு ஹேங்கிங் மாதிரி குட்டியாக வந்து பீட்ஸில் ஹேங்கிங் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதுவுமே அப்படி தான். அது வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சரி நம்ம ஸ்டிச் பண்ணாமல் அதையும் ஹேங்கிங் மாதிரி தொங்க விடுவோம் அப்படின்ட்டு தான் அதையும் பண்ணேங்க. இந்த ப்ளீட்டட் பஃப்பில் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி முடித்த வாட்டி தான் நான் அந்த பீட்ஸ் வந்து வச்சுருக்கேன். நார்மல் நீடிலில் தாங்க நான் வச்சேன். எல்லாமே தைச்சி முடித்த வாட்டி தான் நான் வந்து கடைசியாக தான் அது பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இந்த ஒர்க். பார்க்குற உங்களுக்கு இந்த ஒர்க் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. இதோட பிக்சரையும் நான் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள் எப்படி இருந்தது அப்படின்ட்டு. இந்த மாதிரி இப்போல்லாம் ப்ளவுஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். சாரியோட கலரில் வந்து பேக் நெக்கு, ஃப்ரண்ட்டு அதெல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு ஹேண்டோட ஒரு போர்ஷனில் மட்டும் இந்த மாதிரி ப்ளவுஸ் கலர் அட்டாச் பண்ணி போடும்போது உங்களுக்கு அப்படியே சாரியோட லுக்கே வேறு மாதிரி, ப்ளவுஸோட லுக்கே என்ஹான்ஸாக தெரியுதுங்க. பர்சனலாக நான் ட்ரை பண்ணதை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன்.
உங்ககிட்டயும் இந்த மாதிரி ஒரு saree இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே பிங்க் வித் க்ரீன்லாம் வந்து ஓல்டேட்டடே ஆகாத கலருங்க. ரொம்ப காலமாக இருக்குது. எவ்வளோ பிங்க் வித் க்ரீன் இருந்தாலுமே திருப்பி திருப்பி வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் போல தான் இருக்குது. அதோட ஒரு லவ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து ஸ்டாப் ஆகிறதே இல்லை. அதே மாதிரி ஒரு 2-3 வீடியோஸ்க்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் போட் நெக்லாம் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு உள்ளே இருக்க சென்டரில் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் எல்லாமே ஹெம்மிங் தான் பண்ணியிருக்கேன். நான் கையில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் மேலே இருக்கிறது எல்லாத்தையும். இந்த மாதிரி நீங்கள் தைக்கும்போது உங்களுக்கு லுக் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நீட்டாக ஃபினிஷ் ஆகி கிடைக்குங்க. ப்ளவுஸோட பேக் நெக்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து உள்ளே ஸ்டிச் பண்ணிக்கிட்டாலும் சரி, அப்படி இல்லைனா அந்த ஷால்ட்ரிங் மிஷின் வச்சு கட் பண்ணி எடுத்திங்கனாலும் இதே லுக் தான் வரும். ஆனால் நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேங்க. இந்த சென்டர் கேப் இருக்குது இல்லைங்களா, அது ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி இதுக்கு புட்டாஸ் வந்து நான் இந்த மாதிரி வச்சுருந்தேன், ட்ரை பண்ணியிருந்தேன். saree ஃபுல்லாக கிராண்டாக, ப்ளவுஸ் ஃபுல்லாக கிராண்டாக இருக்கிறதுனால புட்டாஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கட்டும்னு ஒரு 3 புட்டாஸ் மட்டும் ஆட் பண்ணியிருந்தேங்க. ப்ளவுஸ் ஃபுல்லாகவே ஹேங்கிங் இருக்கிறதுனால ப்ளவுஸோட புட்டாஸ்லேயும் லைட்டாக ஹேங்கிங் மாதிரி நான் வச்சு ட்ரை பண்ணியிருந்தேங்க. உங்களுக்கு வந்து இந்த லுக் பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே சும்மா உங்களோட கருத்துக்களை வந்து நீங்கள் பதிவிடுங்க, எப்படி வந்து இந்த ப்ளவுஸ் இருந்தது அப்படின்ற மாதிரி. ஏன்னா நான் ஒரு டீட்டெயிலிங்கும் வந்து பார்த்து பார்த்து ரெடி பண்ணேங்க. இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குமா, இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து ரெடி பண்ணியிருந்தேன். இப்போ நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, ஆரி ஒர்க் ப்ளவுஸ் நீங்கள் போடுறீங்க, அதே மாதிரி என்கிட்ட வர கிளைண்ட்டும் கேட்பாங்க, இதை நான் வந்து வாஷ் பண்ணலாங்களா, இதில் ஸ்மெல் வருது அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. சூப்பரான ஒரு டிப்ஸ் வந்து வீடியோ எண்டில் வந்து சொல்லியிருக்கேங்க, பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து பீசஸ்லாம் டேமேஜ் ஆகுது, பீட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்பாங்க. நான் இப்போ போடுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ப்ளவுஸை போட்டுட்டு கழட்டும் போது அப்படியே ஆப்போசிட்டில் கழட்டாதீங்க. அப்படி கழட்டினீங்கன்னா பீட்ஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று போய் ஜாம் ஆகி டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே எப்படி போடுறோமோ அதே மாதிரி ரிமூவ் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும், பீட்ஸ் எல்லாம் எந்த டேமேஜும் ஆகாது. இப்போ வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸில் ஸ்வெட் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது பார்த்தோம்னா, நான் வந்து இந்த மாதிரி அண்டர் ஆர்ம் பேட் தாங்க யூஸ் பண்ணுவேன். இது நல்ல ஒரு காட்டனாக சாஃப்டாக இருக்குங்க. புதுசாக இந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் போடும்போது அண்டர் ஆர்ம் கீழே வச்சுட்டு நம்ம ப்ளவுஸ் போட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், இல்லை எக்ஸ்ட்ரா ஏதோ நம்மளுக்குள்ளே சுமந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்லாம் நீங்கள் எந்த ஒரு ஃபீலுமே வேணாம். இது வந்து ரொம்ப காட்டனாக ரொம்ப சாஃப்டாக தாங்க இருந்தது. ஒரு 2-3 லேயர் உள்ள இருந்த மாதிரி இருந்தது. கண்டிப்பாக இந்த 2-3 லேயரை தாண்டி ஸ்வெட் வந்து நம்மளுக்கு ப்ளவுஸில் வந்து இருக்காது. அதனால் நான் எப்போவுமே நான் ப்ளவுஸ்லாம் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எப்போ போட்டாலுமே சரி, இந்த மாதிரி அண்டர் ஆர்ம் பேட் வச்சு தாங்க நான் யூஸ் பண்ணுவேன். அதனால் கொஞ்சம் கூட என் ப்ளவுஸில் வந்து எந்த ஸ்வெட்டும் இருக்காது. அதே மாதிரி நீங்கள் ஸ்வெட் ஸ்மெல்லை விட அந்த இடமே ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆன மாதிரி ஆகிடும் அந்த ஸ்வெட் இருந்தது அப்படின்னா. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து வாஷபிள் தாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.